विल्लुपुरम जिले के विक्रमंडी तालुका केसे कोलापक्कम क्षेत्र के रहने वाली फ्रांसिस्को मैरी ने बताया कि वह राष्ट्रीय ग्रामीण रोजगार योजना के तहत 100 दिन से काम में गई थी। उसी समय कार्यस्थल प्रभारी ने कहा कि तुमने मेरे खिलाफ शिकायत देकर मुझे काम से हटा दिया और इस बात को लेकर ग्लोरी और उसके पति एमोस, साथी शिवा, शकीला, प्रेमा सभी ने मिलकर उन पर हमला किया। उन्होंने बताया कि इस संबंध में उन्होंने जिला कलेक्टर, जिला मॉनिटरिंग ऑफिसर, जिला डिप्टी मॉनिटरिंग ऑफिसर, पंचायत यूनियन कार्यालयों और मानवाधिकार आयोग तक भी शिकायत की है। संवाददाता जॉय एवेंजर की रिपोर्ट। என்ன 100 நாள் வேலையில் என்ன தலைவர்கிட்ட நீ போட்டு கொடுத்துட்டேன்னு என்னை கேட்டாங்க. நான் இல்லைன்னு சொன்னேன். சரி என் மனைவி வேலையை விட்டு எடுத்துட்டல அப்படின்னாங்க. அடுத்த நாள் காலைல 100 நாள் வேலைக்கு நான் வந்தேன். என்ன அடித்தாங்க. நான் ஏன் என்னை அடிக்கிறேன்னு நான் கேட்டதுக்கு என் மனைவி வேலையை விட்டு எடுத்துட்டல அப்படின்னு. யாரை நீங்கள் வேலை விட்டு சொன்னாங்க? மக்கள் பணியாளர். அவங்க பேர் குளோரி. உங்ககிட்ட கேள்வி கேட்டது யார்? அவங்க கணவர் ஆமோஸு. பிற்பாடு அவங்க எல்லோரும் என்னை அடித்த உடனே அவங்க எல்லாமே என் பின்னாடி அடித்தாங்க. கலக்கட்டாலே அடித்தாங்க. இருக்கிறவங்க எல்லோரும் ஐயோ அவங்கள அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு உடனே என்னை மறி உடனே என் மேலெல்லாம் ரத்த காய வந்துச்சு. மூஞ்சில் குத்துனாங்க. கையில் என்னத்திலே வச்சு குத்தி அவ்வளோ ரத்தம் வந்து சேராடி நான் ஆம்புலன்ஸ் வந்த உடனே ஆம்புலன்ஸில் என்னை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போய் சிகிச்சை பிரச்சனை இந்த அவசர சிகிச்சையில் கொண்டு போய் படுக்க வச்சுட்டாங்க. அடுத்து நான் போயிட்டு சிகிச்சை படுத்தினேன். யார் நீ எங்கேருந்து வந்திருக்கிறேன்னு என்னை கேட்டாங்க. நான் சேக்குளப்பக்கத்துலேருந்து வந்திருக்கிறேன். இந்த மாதிரி என்னை அடிச்சிட்டாங்க 100 நாள் வேலையில் அப்படின்னு நான் சொன்னேன். இரவு ராத்திரி 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் என்ன அவ்வளோ ஒரு ரவுடிஸுங்களை வச்சு அமக்கலம் பண்ணாங்க. நான் அதுக்காக நானே பயந்து போய் நான் 100க்கு நான் ஃபோன் அடித்தேன். அம்மா நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு என்னை சொன்னாங்க. முண்டையம்பாக்கம் ஹாஸ்பிட்டல் உள்ளே இருந்த போலீஸ்காரங்க வந்து அட்டெண்டர் மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்களாம் வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு போலீஸ் வந்து என்னை விசாரணை பண்ணாங்க. கீழே வாங்கன்னாங்க. நான் வர முடியாது, நான் வரமாட்டேன். நான் சொன்னேன் எதுக்கு என்னை வர சொல்கிறீங்க நான் கேட்டேன். அம்மா உங்கள் மேலே புகார் எழுத போகிறேன் நான் அப்படின்னு என்னை கேட்டாங்க. வர முடியாதுன்னொன்னே என் பக்கத்தில் உட்காந்து ரிப்போர்ட் எழுதினாங்க. எழுதி என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. என்னை அடித்த அவங்க அண்ணன் ஒருத்தர் ஜெகன் என்றவர் வந்து என் ஆப்போசிட்டில் உட்காந்துக்கின்னு அவர் என்னை மிரட்டி என்னை கேட்டார். நீ வந்து என்ன பண்ண போகிற, என்ன தகவல் கொடுக்க போகிறேன் என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன் என்னை அடிச்சிட்டாங்க. இப்போ நான் அடித்த உடனே மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். யார் உன்னை அடித்தாங்கன்னு கேட்டாங்க. 5 பேர் என்னை அடிச்சிட்டாங்க. அடித்த உடனே நீங்கள் கையெழுத்து போடுறீங்களா அப்படின்னாங்க. நான் போட மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். எதுக்காக போட மாட்டேன்னாங்க. பேனாவில் கிட்ட வந்து என் கண்ணு கிட்ட வந்து குத்த வந்தாங்க. அப்போ நான் போலீஸ்காரு நீ போட மாட்டியா, நீ போட மாட்டேன்னு என்னை கேட்டாங்க. நான் போட முடியாது. ஊருக்கு நான் புகார் அடித்தேன். அதுக்கப்புறம் வேறு என்ன புகார்? நான் வந்து ஹியூமன் ரைட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாருக்கு நான் தகவல் கொடுத்தேன். பெரிய தச்சூர் காவல் நிலையத்திலேருந்து சாருங்க வந்தாங்க. சனிக்கிழமை அன்றைக்கி காலையில் 11 மணிக்கு வந்து பிரான்சிஸ்கா மாரி எங்கன்னு கேட்டாங்க. எஸ்ஐயும் இன்னொரு போலீஸ்காரர் வந்து என்ன ஒரு லேடி வந்தாங்க. லேடி வந்து எனக்கு பின்னாடி வந்து நின்றுட்டாங்க. நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு என்னை கேட்டாங்க. நான் நடந்ததெல்லாம் நான் சொன்னேன். அப்போ இல்லைம்மா நீ ஏறுமா வண்டியில். அப்போ நேற்று நான் வந்து உங்ககிட்ட வந்து நீ கையெழுத்து போடுன்னு சொன்னேன். நீ போட மாட்டேன்னால நீ ஜெயிலுக்கு தான் போடணும். சார் வணக்கம். நான் மனித உரிமை ஆணையத்தில் விக்ரவாண்டி தொகுதி ஆர்கனைசராக இருக்கிறேன். இவங்க 100 நாள் வேலைக்கு போகிறாங்க சார். போகிறதுக்கு முன்னாடி நாளே இவங்களை வந்து அந்த சூப்பர்வைசராக வேலை பார்க்குறவங்க குளோரின்றவங்க இவங்களை வந்து அவங்க வீட்டுக்காரர் இவங்களை மடக்கி 100 நாள் வேலையில் 2 லட்ச ரூபாய் போச்சுன்ட்டு நீ தலைவர்கிட்ட போட்டு கொடுத்தியாம 2 லட்ச ரூபாய் என் மனைவியாக எடுத்தா அப்படின்ட்டு ஏதோ பிரச்சனை நடந்திருக்குங்க. இதை வச்சு நீ தான் தலைவருக்கு தகவல் கொடுத்து தகவல் என் மனைவி வேலையை விட்டு எடுத்துட்டாரு. வேலையை விட்டு எடுத்ததால் தான் இன்றைக்கி நாங்கள்லாம் இன்றைக்கி திண்டாடுறோம். உன்னை நாளைக்கு வா 100 நாள் வேலையில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நாள் வேலையில் வந்து அந்த ஆமோஸ்ன்றவர், அதாவது அந்த பணியாளருடைய கணவர் ஓங்கி கன்னத்தில் அடிச்சிருக்காரு. அடித்த உடனே அவங்களுடைய மனைவி தான் அந்த மக்கள் பணியாளர் அடிச்சிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க. அடித்து மயங்கி விழுந்த நிலையில் அதன் பிறகு இவங்க 108க்கு ஃபோன் போட்டிருக்காங்க போல். 108க்கு ஃபோன் போட்ட உடனே வண்டி வந்து இவங்களை ஆம்புலன்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்துட்ருக்கு ஹாஸ்பிட்டலில். அதன் பிறகு ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டே இந்த அம்மா வந்து வார்டில் படுத்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இவங்களை அடித்த ஒருத்தர் வந்து வார்டில் படுத்துட்டு இருந்திருக்காங்களாம். அவங்கள பார்க்க வர மாரி நிறைய பேர் வந்து இவங்களை பார்த்து அசிங்கமாக பேசிக்கின்னு ரவுடிசம் பண்ணியிருக்காங்க. இந்த அம்மா பயந்து போய் 100 நம்பருக்கு ஃபோன் போட்டிருக்காங்க. அப்போ இவங்க 100 நம்பருக்கு ஃபோன் போட்ட உடனே அங்கே ஒரு மேடம் எடுத்திருக்காங்க. அம்மா என்னை கொலை மிரட்டல் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்கம்மா அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க போல். அவங்க சொன்ன 100 நம்பர்லேருந்து அந்த அம்மா பேசுகிற சார் உடனே கான்ஸ்டபிள் அனுப்பிச்சிருக்காங்க. கான்ஸ்டபிள் அனுப்பிச்சிட்ட உடனே அங்கே வந்து அட்டெண்டரெல்லாம் வெளியே அனுப்பிட்டுருக்காங்க சார்.
அதன் பிறகு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, மதியம் ஒரு 11-12 மணிக்கோ என்னமோ சொல்கிறாங்க, இந்தமாரி போலீஸ் வந்தார், வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட சொன்னார். அவர் கூட ஒரு கட்சிக்கார் வந்தாராம், யாரோ கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க. பண்ணலை, இல்லைன்னா நீ பண்ணலைனாக்கா நான் ஜெயிலுக்கு போட்டுருவேன்னுட்டு பேனாவை கண்ணால் குத்துறதுக்கு போயிருக்காரு. அவர் குத்துறதுக்கு போயின்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே 100 நம்பர் மறுபடியும் 100 நம்பர் போட்டு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதான் நடந்திருக்கு. அதன் பிறகு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்சார்ஜ் ஆகி மறுநாள் வந்துட்டு அவங்களுக்கு வேண்டிய சோஷியல் ஒர்க்கரை பிடிச்சி ரிஜிஸ்ட்ரி லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க சிஎம்க்கு. அதன் பிறகு இவங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் பெரிய தச்சூர்ன்ட்டு இருக்குது சார். அந்த பெரிய தச்சூருக்கு இவங்க என்ன பண்ண ரிஜிஸ்ட்ரி லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் அவங்க லெட்டரை வாங்குறதுக்கு முன்னாடியே இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்க முயற்சி எடுத்து வல்கராக இவங்களை வந்து அவங்க பிள்ளைங்களை 2 பேரையும் அழைச்சிட்டு போயிட்டு எல்லோரும் இது ரிமாண்ட் பண்ணுங்கள், அவங்க ப்ளவுஸை ஃபோட்டோ எடுங்க, சாடியை ஃபோட்டோ எடுங்க, இன்னும் இவங்களை பயமுறுத்தி இவங்க பையன்களையும் இவங்களையும் சைன் பண்ண வச்சுருக்காங்க. சைன் பண்ணலைனாக்கா எல்லோரையும் நான் போலீஸ் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக அந்த அம்மா கிட்ட இருந்த பேப்பரெல்லாம் வாங்கி நான் படித்து பார்த்தேன். இந்தமாரி இவங்களுக்கு நடந்த அநியாயத்தை வந்து எங்ககிட்ட சொல்லவே மனித உரிமை ஆணையத்தின் சார்பாக நாங்கள் இதன் தொடர்பாக நாங்கள் அந்த காவல்துறைக்கு அந்த அம்மா வந்து இந்த புகார் மனு கொடுத்துருக்க. இதன் பிறகு நாங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் சார். இதன் பிறகு அந்த ஸ்டேஷனில் பிரச்சனை வராத அளவுக்கு நாங்கள் நோட்டீஸ் அனுப்புவோம். நன்றி சார்.